ஓம் ஹைங் க்ளீம் ஸ்ரீம் ஹைங் க்ளௌம் ஹைங் தண்டஸ்தாய தீமகி தன்னோ வராகி பிரச்சோதயாது. இந்த நாள் பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுக்கு தேய்பிறை பஞ்சமி சிறப்பான ஒரு நாள். 3 மாதத்துக்கு முன்பாக 90 நாளுக்கு முன்பாக ஸ்ரீ தன்வந்திரி சுவாமி அலங்காரம் செஞ்சு தன்வந்திரி சுவாமியுடைய அமிர்த கலசத்தை சுவாமி பாதத்துக்கடியில் வச்சு பூஜை பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 90 நாள் பாதத்துக்கடியில் இருந்த அமிர்த கலசத்தை இன்னைக்கு அருமருந்தா பக்தர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்த்துக்கு நம்ம அருமருந்தா நம்ம கொடுத்துருக்கோம். வராகி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருமேனி ஸ்ரீ வெங்கடேஸ்வரமால் அலங்காரம் செஞ்சுருக்கோம். பக்தர்களின் நலனுக்காக மகா வேள்விகள் நடைபெற்றது. இன்னைக்கு பக்தர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்த்துக்கு அருப்பிரசாதமாக வெத்தலை பிரசாதம் நம்ம கொடுத்தோம். உடல்நிலை உபாதை, வயிற்று வலி, தலைவலி இதையெல்லாம் நீங்குவதற்காக அருப்பிரசாதம் மருந்தாக தயாரித்து ஸ்ரீ தன்வந்திரி ஆசீர்வாதத்தோடு வெங்கடேஸ்வரன் ஆசீர்வாதத்தோடு வராகியம்மனுடைய ஆசீர்வாதத்தோடு பக்தர்களுக்கு கொடுத்து பக்தர்களின் நலனுக்காக மகா வேள்விகள் ஒவ்வொரு மாதம் நடைபெறுகிறது. அதே போல இந்த வருடம் மிக சிறப்பான முறையில் எல்லாரும் நாள் கடந்து போயிடுச்சு. வரக்கூடிய 26வது வருடம் மிக சிறப்பான முறையில் இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தன்வந்திரி சுவாமியோட அனுகிரகத்தோடு மகா வேள்விகள் நடைபெற்றது. வாழ்க வளமுடன் சௌக்கியமாக. திருவிடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடு அடிவாரம் அமைந்துள்ள ஸ்ரீ வராகி அம்மன் திருவிடம் குண்டப்பநாயக்கம்பட்டியில் அமர்ந்துள்ளது. அதே போல வரக்கூடிய பக்தர்கள் குண்டப்பநாயக்கம்பட்டி வந்துட்டு அங்கிருந்து ஆட்டோ ஸ்டாண்டு மூலியமாகவும் வரலாம், அல்லது பஸ் மூலியமாக வரலாம். காரில் வரவங்க தாராளமாக ஷாரூன் ஹாஸ்பிட்டலுக்கு பின்புறம் தான் வராகி அம்மனுடைய திருவிடம் அமைஞ்சிருக்கு. சேலம் ஏற்காடு அடிவாரத்தில தான் அம்பாளுடைய திருவிடம் இருக்கு. இந்த வருடம் வரக்கூடிய 2026 தை மாதம் சுவாமிக்கு பூமி பூஜையானது நடைபெறும். பாதாள பூமி பூஜை நடைபெறும். பாதாள தியான மண்டபம், ஸ்ரீ வராகியம்மன் கருவறை, ஸ்ரீ மகாமேரு கோபுரம் அமைத்து சேலத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக, நம்மளுடைய சங்கதிகளுக்கு நினைவு சின்னமாக இருக்கும் விதமாக, இங்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைத்துக்கும் சகல தீர்வு காணக்கூடிய தியான மண்டபமாக அமைக்க உள்ளது. ஒவ்வொரு பக்தர்களும் திருவிடத்தில் இந்த திருப்பணியில் கலந்து கொண்டு உங்களுடைய திருக்கைகளை அம்மன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் திரளாக திருவிடத்தை உருவாக்கி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் சௌக்கியமாக. என்னுடைய பெயர் ஸ்ரீ சிவஸ்ரீ சதீஷ் குருஜி.